இனிமேல் கடையில் போயிட்டு பரோட்டா வாங்காதீங்க. சூப்பரான மதுரை ஸ்பெஷலான பன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக சிக்கன் கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது ஆஹா சொல்லவே வார்த்தைகள் இல்லை. இதே அளவுகளோட நீங்களும் ஈஸியாக இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க, சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் கூட ரீஃபைண்ட் ஆயில் கடலை எண்ணெய் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பட்டர் ஷீட்டு அப்படி இல்லை சப்பாத்தி கட்டையில் உருண்டைகள் சின்ன சின்னதாக எடுத்து அப்படியே நல்லா ஃப்ளாட்டாக தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சூப்பரான பன் மாதிரி ஒரு பரோட்டா ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ஒவ்வொரு பரோட்டாவை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பன் பரோட்டா ரெடி செஞ்சு பார்த்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.